வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பொன்னாலை பகுதியில் வீடுடைத்து தளபாட பொருட்கள் பலவற்றை திருடிய சந்தேக நபர்கள் இருவர் வட்டுக்கோட்டை போலீசாரால் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டனர். நீண்ட காலமாக உடைத்து திருடியதாக கடந்த 16ஆம் தேதி வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்ட நிலையில் விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார் 2 சந்தேக நபர்களை கைது செய்தனர். விசாரணைகளின் பின்னர் அவர்களை மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்திய வேளை 2 சந்தேக நபர்களையும் 14 நாட்களுக்கு விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிவான் உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி மாவட்ட மருத்துவமனையில் மலேரியா நோயுடன் ஒருவர் சேர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த நபருக்கு மலேரியா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கிளிநொச்சி மாவட்ட மலேரியா தடுப்பு மருத்துவர் நிமால் தெரிவித்துள்ளார். ஆப்பிரிக்க நாடான கானாவில் இருந்து வருகை தந்தவருக்கே இவ்வாறு மலேரியா தொற்று ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனைக்கு மதுபோதையில் நுழைந்த நபர் காவலாளியை கடித்து காயப்படுத்திய சம்பவம் ஒன்று நேற்றைய தினம் மாலை பதிவாகியுள்ளது. மதுபோதையில் நோயாளர் விடுதிக்குள் நுழைய முற்பட்டவரை மருத்துவமனை காவலாளி தடுக்க முற்பட்ட போதே குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இதேவேளை சுமார் 35 வயது மதிக்கத்தக்க குறித்த நபரை காவலாளிகள் மடக்கி பிடிக்கப்பட்டு யாழ்ப்பாண போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளதுடன் காயமடைந்த காவலாளி யாழ்ப்பாண போதனா மருத்துவமனை விடுதியில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பாக யாழ்ப்பாண போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். முள்ளிவாய்க்கால் மேற்கு கடற்கரையில் 103 பயணிகளுடன் கரையொதுங்கிய மியன்மார் படகு இன்றைய தினம் காலை திருகோணமலை அஸ்ரப் துறைமுகத்தை சென்றடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த நபர்கள் திருகோணமலை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு பின்னர் நாமக்கல் வித்தியாலயத்தில் தங்க வைக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்களுக்கான உணவு உட்பட ஏனைய வசதிகளை திருகோணமலை பட்டணம் சூழலும் பிரதேச செயலகம் முன்னெடுத்து வருவதோடு ஏனைய அரசு திணைக்களங்களும் தயார் நிலையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முள்ளிவாய்க்கால் மேற்கு கடற்கரையில் 103 வெளிநாட்டு பயணிகளுடன் படகொன்று நேற்று கரையொதுங்கியிருந்த நிலையில் குறித்த படகொன்று திசை மாறி வந்து கரையொதுங்கியுள்ளதாகவும் குறித்த படகில் 35 சிறுவர்களும் ஒரு கர்ப்பிணியும் உள்ளடங்குகின்றமை குறிப்பிடத்தக்கது. கல்வி சீர்திருத்தங்களுக்கும் அப்பால் பரந்துபட்ட மாற்றம் ஒன்றை மக்கள் கோருவதாகவும் பாடசாலைகளுக்கு இடையில் நிலவும் இடைவெளி இல்லாமல் ஆக்கப்படுவதுடன் தனியார் பட்டப்படிப்பு நிறுவனங்களை ஒழுங்குபடுத்துவதற்கான முறையான வேலை திட்டம் தேவை எனவும் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் பிரதமர் கருணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சுடன் இணைந்த நிறுவனங்களான ஆசிய ஆசிரியர் அபிவிருத்தி நிலையம், தேசிய கல்வி ஆணைக்குழு மற்றும் அரசு சார்பற்ற உயர்கல்வி பிரிவு ஆகிய நிறுவனங்களின் சிரேஷ்ட அதிகாரிகளுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே பிரதமர் இதனை தெரிவித்தார். பாடசாலைகளுக்கு இடையிலான இடைவெளியை இல்லாமல் ஆக்க வேண்டியதன் அவசியத்தை சுட்டிக்காட்டிய பிரதமர் அதை தமது தொழிலையும் தாண்டிய ஒரு தேசிய பொறுப்பாக கருதி செயற்படுமாறு அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். கண்ணங்கராவின் கல்வி சீர்திருத்தங்களினால் ஏற்பட்டு கல்வி புரட்சிக்கு அப்பால் விரிவான கல்வி மாற்றம் ஒன்று தேவைப்படுவதாகவும் அதனை நிறைவேற்றுவதற்கு தற்போதைய அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாகவும் இதன் போது தெரிவித்தார். தேசிய கல்வி முகாமைத்துவ முறைமையின் அவசியத்தை சுட்டிக்காட்டிய பிரதமர் எதிர்கால சந்ததியினரை அனைத்து துறைகளையும் உள்ளடக்கிய நவீன தொழில்நுட்ப உலகிற்கு ஏற்றவாறு மாற்றி அமைக்க வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. டெல்லியில் நிலவி வரும் காற்று மாசுபாடு காரணமாக பொதுமக்கள் பல்வேறு அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர். டெல்லியில் பல இடங்களில் காற்றின் தர குறியீட்டு எண் 400 புள்ளிகளுக்கு மேல் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக துவாரகாவில் காற்றின் தர குறியீட்டு எண் 460ஐ தாண்டியுள்ளதாகவும் COVID-19 தொற்றை விடவும் இது சுகாதார ரீதியாக பாரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். இதேவேளை உலக சுகாதார ஸ்தாபனம் நிர்ணயித்துள்ள பாதுகாப்பு எல்லையை விடவும் டெல்லியில் காற்றின் தரம் 35 மடங்கு வீழ்ச்சி அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த காற்று மாசுபாடு காரணமாக மக்களுக்கு மூச்சு திணறல், கண்கள் மற்றும் தொண்டையில் அரிப்பு போன்ற பாதிப்புகள் ஏற்படுவதாக தெரிவித்த மருத்துவர்கள் சிறுவர்கள் மற்றும் முதியவர்களை முடியுமான அளவு வீட்டுக்குள்ளேயே இருக்குமாறு அறிவுறுத்தியுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது.
2024 ஆண்டுக்கான உலகின் சக்தி வாய்ந்த கடவுச்சீட்டுகள் தொடர்பான தரவரிசை தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. அந்த வகையில் உலகின் சக்தி வாய்ந்த கடவுச்சீட்டை கொண்ட நாடாக 4வது முறையாகவும் ஐக்கிய அரபு ராச்சியம் முதலிடத்தை பிடித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு ராச்சியத்தின் கடவுச்சீட்டை வைத்திருப்பவர்கள் உலகின் 90% பகுதிகளை அணுக முடியும் எனவும் அவர்கள் 133 நாடுகளை விசா இல்லாமல் சென்றடைய முடியும் என்றும் 47 நாடுகளில் விசா ஒன் அரைவல் மூலம் அனுமதி பெற முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஐரோப்பிய நாடுகள் முதல் 20 இடங்களில் 19 இடங்களை பிடித்துள்ளன என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் ஸ்பெயின் 2வது இடத்தையும், பின்லாந்து 3வது இடத்தையும், பிரான்ஸ் 4வது இடத்தையும் பிடித்துள்ளதுடன் இப்பட்டியலில் பிரித்தானியா 32வது இடத்தை பிடித்துள்ளமை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பிரித்தானியாவின் கடவுச்சீட்டை வைத்து 125 நாடுகளுக்கு மாத்திரமே விசா இல்லாமல் செல்லலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்டாரின் தோஹாவில் அமைந்துள்ள லுசைல் மைதானத்தில் நடந்து 2024 பிஃபா இன்டர் கான்டினென்டல் கிண இறுதிப் போட்டியில் மெக்சிகோவின் பச்சுகாவை 3-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி ரியல் மாட்ரிட் சாம்பியன் பட்டம் பெற்றுள்ளது. புதன்கிழமை நடைபெற்ற இப்போட்டியில் ரியல் மாட்ரிட் அணி நட்சத்திரங்களான கைலியன் எம்பாபே, ரோட்ரிகோ மற்றும் வினிசியஸ் ஜூனியர் ஆகியோர் கோல்களை அடைத்துள்ளனர். 2 ஆண்டுகளுக்கு முன்பு லியோனல் மெஸ்ஸியின் அர்ஜென்டினா உலக கிண்ணத்தை வென்ற போது அவரது ஹாட்ரிக் வீணான அதே மைதானத்தில் பிரெஞ்சு வீரர் எம்பாபே அணியின் 3 கோல் வெற்றிக்கு பெரிதும் பங்காற்றியிருந்தார். பச்சுகாய் போட்டியில் அதிரடியாக ஆட்டத்தை தொடங்கினாலும் 37வது நிமிடத்தில் மாட்ரிட் தனது முதல் கோலை அடித்ததுடன் பின்னர் 52வது நிமிடத்தில் 2வது கோலையும் 83வது நிமிடத்தில் 3வது கோலையும் எடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.